ராவணன் உயிரோடு ஒரு குகைக்குள் ரகசியமாக உள்ளார் என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா? அதற்கு முன் வீடியோவை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொள்ளுங்கள். இலங்கையின் அடர்ந்த ராகலா காடுகளுக்குள் சுமார் 8000 அடி உயரத்தில் ஒரு மர்மமான குகை ஒளிந்திருக்கிறது. ராமாயண போர் முடிந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றும் ஒரு அதிர்ச்சியான செய்தி உலவுகிறது. ராவணன் இன்னும் சாகவில்லை. போரின் இறுதியில் ராவணன் வீழ்ந்தபோது அவனது உடலை விபீஷணனிடம் ஒப்படைக்காமல் நாகலோகத்தை சேர்ந்தவர்கள் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. அவர்கள் ராகலா குகையின் உச்சியில் 17 அடி நீளமுள்ள ஒரு விசித்திரமான பெட்டியில் ராவணனின் உடலை பதப்படுத்தி வைத்துள்ளனர். உள்ளூர் மக்களின் நம்பிக்கைப்படி அந்த உடலில் இன்னும் உயிர் தங்கி இருக்கிறது. அந்த பெட்டியை சுற்றி இன்றும் பிரம்மாண்டமான நாகப்பாம்புகள் காவல் காக்கின்றன. குகைக்கு அருகில் செல்பவர்கள் ஒரு விதமான விசித்திரமான ஓசையையும் இதய துடிப்பு போன்ற அதிர்வையும் உணர்வதாக சொல்கிறார்கள். ஒரு மாபெரும் விஞ்ஞானியான ராவணன் தன்னை தானே ஒரு நீண்ட கால உறக்க நிலைக்கு கொண்டு சென்றிருக்கலாம். தகுந்த காலம் வரும்போது அவன் மீண்டும் கண்விழிப்பான் என்பது பலரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இலங்கை அரசாங்கம் நடத்திய ஆய்வுகளில் அந்த மலைகளுக்கு அடியில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ரகசிய அறைகள் இருப்பது உறுதியாகியுள்ளது. ஆனால் இன்று வரை அந்த பெட்டியை யாராலும் திறக்கவோ நெருங்கவோ முடியவில்லை.